குக்கிங்கிறத எப்படி சிம்பிளாகவும் ஈஸியாகவும் பண்ண முடியுங்கிறத தான் நம்ம பண்ற பல ரெசிபியோட மெயினான எய்மா வச்சிருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு மாங்காய் யூஸ் பண்ணி ஒரு ஈஸியான அதே நேரத்துல மல்டி பர்பஸான ஒரு ஐட்டத்தை எப்படி குயிக்கா செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இதை சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பரா இருக்கும். இது சாம்பார் ரைஸ், ரசம் ரைஸ், கர்ட் ரைஸ், அப்புறம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்கும் சைட் டிஷ்ஷா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமாங்க, இனிப்பு, புளிப்பு, காரம் டேஸ்ட்ல ஃப்ரெஷ்ஷா ஒரு மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொருத்தரும் சப்ஸ்கிரைப் பண்றது எனக்கு ரொம்ப வேல்யூபிளானது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் இந்த வீடியோ நிறைய பேருக்கு சஜஷனா போகும். இந்த வீடியோவை பத்தின நிறை குறை எதுவா இருந்தாலும் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் லலிதா மோகன். வெல்கம் டு லலிதாஸ் குசின். இதை நாம் 2 ஒட்டு மாங்காயில் தான் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக நல்ல புளிப்பு மாங்காயில் பண்ணால் சூப்பராக இருக்கும். இதை 2த்தையும் தோல் சீவி எடுத்துக்கலாம். மருந்தெல்லாம் போடாத ஆர்கானிக் மாங்காயாக இருந்தால் தோலோடு போட்டுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்தது தோல் சீவி வச்சுருக்கிற மாங்காயை ஸ்டோன் சிப்ஸ் ஷேப்பில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு தாளிப்புக்கான கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் சேர்த்து பொரியிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை 2 கொத்து சேர்த்துக்கோங்க. நான் குண்டு மிளகான்றதுனால ஒரு 7 to 8 சேர்த்துருக்கேன். நீட்டு மிளகாயாக இருந்தால் நீங்கள் 4 சேர்த்துக்கோங்க போதும். இது கொஞ்சம் வதங்கினதும் பெருங்காயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற மாங்காயை சேர்த்துருவோம். மாங்காயை நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துட்டு 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் மீடியம் ஹீட்டில் வேக விடணும். அப்பப்போ அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு கிண்டி விட்டுக்கலாம். பாருங்க, இப்போ தான் வேக ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் இது வேகணும். மூடி போட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இதாங்க பாருங்க, இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நாட்டு வெல்லம் சேர்த்துக்குவோம். இது நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விடணும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு, அவ்வளோதான். பாருங்க, மாங்காய் பச்சடி பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இது ஆற இன்னும் திக்காகும். அவ்வளோதாங்க. நல்ல காரமாக இனிப்பு, புளிப்பு, அப்புறம் கொஞ்சம் டேங்கி டேஸ்ட்டில் சும்மா அருமையான மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. மாங்காயோட நேச்சுரல் எலிமெண்ட், கடுகு மிளகாயோட காரம், கருவேப்பிலையோட ஃப்ளேவரில் பிளெண்டான வெள்ளத்தோட இனிப்பு சேர்ந்து டேஸ்ட்டும் அரோமாவும் வேற லெவலில் இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் இந்த மாங்காய் பச்சடி அவசியம் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். ஒரு 20 நிமிஷத்தில் இதை பண்ணிடலாம். ரொம்ப ஈஸி. அதே மாதிரி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல தயவு செஞ்சு போட மறந்துடாதீங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன். ஆமாண்ணா, சின்னதா ஒரு லைக்கை போட்டுட்டு பிடிச்சவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மறுபடியும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்ப்போம்.